கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபெயில் ஆனால் இன்சூரன்ஸ் மணி கிடைச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சமீபத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு தமிழ் மூவி பார்த்தேன். அதில் வர்ற மாதிரியே எக்ஸாம் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு, குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்தா எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். பல பேர் 2 வருஷம் 3 வருஷம் போராடி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் தான் அதில் பாஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கம்பெனி மூலமாக மணி சப்போர்ட் கிடைக்கும். அதை வச்சு மீண்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கோச்சிங் போகலாம், ஃபேமிலி ப்ரெஷர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா இது செம்ம யூஸ்ஃபுல் மாதிரி தானங்க தெரியுது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா ஃபெயில் ஆனாலும் மணி வரும்னு கேர்லெஸ் மைண்ட் செட் வந்துடும். சில பேர் சிஸ்டமை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காருக்கு இன்சூரன்ஸ், ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ எக்ஸாமுக்கும் இன்சூரன்ஸ் வந்தால் அது ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டாக இல்லை டேஞ்சரஸான்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ரியல் லைஃப்பில் ஒன்று வந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஹெல்ப் அமையுமா, இல்லை ஸ்டூடெண்ட்டோட ஹார்ட் ஒர்க் வேல்யூவை டெஸ்ட்ராய் பண்ணுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.